மரியாவின் பாடல். ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்பவருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அகில உலகம் என்று இறைவனின் விண்ணின் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. நாம் நிரந்தர வாழ்வுக்கு உரிமை பெற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்ற என்ற மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவரையும் இன்று ஆட்கொள்கின்றது. கிறிஸ்து உலகிலே மனிதனாக தோன்றி இழந்த உரிமையை நமக்கு பெற்றுத் தந்த பெரும் மகிழ்ச்சி, நாம் நிறைவாழ்வுக்கு உரிமை பெற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற இந்த மகிழ்ச்சி, இந்த பெருவிழாவிலே நம் அனைவரையும் நம் பாதுகாவலியாகிய விண்ணில் படைந்த அணியை இணைத்து அவருக்கு இறைவன் கொடுத்த இந்த சிறப்பு அருள்கொடைகளை அவருடைய வருகையினால் நாமும் பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையில் வாழ செயல்பட நம்மை அழைக்கின்றது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த பவள விழா கொண்டாடுகின்ற உங்களுக்கு, பங்கின் பெருவிழா கொண்டாடுகின்ற உங்களுக்கு இறைவனை பரிந்து பேசுதலும் அருள்கொடைகளை நிரம்பு பெற்று உண்மையான மகிழ்ச்சியை பெற்றவர்களாக நீங்கள் வாழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை நம்மை எவ்வாறு வளர்கின்றது, செயல்படுகின்றது என்ற கருத்தை பற்றி ஒரு சில நிமிடம் நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை அறிவுறுத்துகின்ற வாசகங்களாக முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் அமைந்திருப்பதை பார்த்தோம். இறைவன்
தனது பாதுகாப்பை எவ்வாறு வழங்குகின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை பலதரவுடைய பசாசாக இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பசாசு கன்னிமரியை முன்னாலே உலகிற்கு எப்படி அறிவுறுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஏவாளை ஏமாற்றிய பசாசு கன்னிமரியும் கருத்தரித்து குழந்தையை பெறுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது எத்தகைய முயற்சி செய்கின்றான் என்பதை சுட்டி காண்பிக்கின்ற வகையிலே 2வது வாசமும் அமைந்திருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இறைவனுடைய பாதுகாப்பு அவருக்கு என்றும் உண்டு. இறைவனுடைய உடனடித்தல் அவருக்கு உண்டு. அவர் எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவராக இருக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது, சூரியனை மிதியடியாக விண்மீன்களை தலைமுடியாக சூட்டுகின்ற அளவுக்கு இறைவனுடைய வல்லமை அவருடன் இருந்தது. அதற்கு காரணம், அவரை இந்த உலகிற்கு மீட்பரை கொண்டு வருவதாக ஆண்டவர் தெரிந்தெடுத்த சிறப்பு நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய திருமுழுக்கினால் இறைவனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஆதி பெற்றவர்கள் செய்த தவறுகள் அனைத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக மாறியிருக்கின்றோம். அந்த மனநிலை நமக்கு எத்தகைய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வோம். என்ற இவ்வுலகில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. நிரந்தர வாழ்வுக்கு உரிமை பெற்றவர்கள் நாம் என்பதை உணர்கின்ற பொழுது, பலவீனங்களால் தவறு செய்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதும் இறைவனுடைய கருணை நமக்கு உண்டு. அவர் தான் மன்னிப்பு பெற்றுத்தர வந்தார். அவர் வழியாக நாம் மன்னிப்பு பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ்கின்ற பொழுது இந்த உலகில் இறைவனை கருத்து பேசுதல் பரிவு நம் வாழ்வில் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தரவிருக்கின்றது என்பதை சிறப்பாக நாம் உணர தூண்டப்படுகின்றோம். ஒருவேளை இந்த நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நாட்டில் நமக்கு சுதந்திரமான பொழுது கொடுக்கப்பட்ட உரிமைகளை தடை செய்வதாக, இடையூறு தருவதாக காணப்பட்டாலும் கடவுளின் வல்லமை வெளிப்படும் நிச்சயமாக இந்த நம்பிக்கையுடையவர்களாக வாழ நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, மறை உண்மைகளை பின்பற்றுவதற்கு மட்டுமல்ல, அதை பிறருக்கு அறிவிப்பவர்களாக வாழ நம்முடைய செயல்முறைகளால் பிறர் அதை கண்டுகொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் துணை புரிகின்றவர்களாக நாம் செயல்படுவதற்கான உரிமை நமக்கு இந்த நாட்டின் சுதந்திர ஏட்டிலே தரப்பட்டிருக்கின்ற பொழுது கூட செயல்படுவதற்கு தடை கொடுக்கின்ற ஒழுங்குகள் சட்டங்கள் சிலரால் உருவாக்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தடைகள் வந்தாலும் நம்முடைய இறைப்பற்றுதல் ஒருவேளை சிறப்பாக கன்னிமரியிடமிருந்து அவருடைய பரிந்து பேசுவதால் நாம் பெற முடியக்கூடிய அருள்கொடைகள் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரே ஒரு நிகழ்ச்சியை குறிப்பாக உங்களுக்கு நினைப்பூட்ட வருகின்றேன். தேதோர் என்ற மன்னர் ஆட்சி புரிந்த காலத்து அருகாமல் இருந்த காலிப் நாட்டின் மன்னராக இருந்த அவருடைய பேர் காலிப் தான். அவருக்கு ஆலோசகராக இருந்தவர் கிறிஸ்துவை பின்பற்றியவர். சரியான வழிமுறைகளை அவருக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொன்னதால் எல்லா நிகழ்வுகளிலும் வெற்றி பெற்றவராக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். இந்த ஆலோசனை கொடுக்கின்ற இவரின் மீது தவறாக பழி சுமத்த வேண்டும் என்று தங்கள் அருகில் வாழ்ந்த நாட்டில் உள்ளவர் சூழ்ச்சி செய்து இவர் எழுதியிருப்பத ஒரு கடிதத்தை உருவாக்கி, இந்த நாட்டில் இந்த பகுதியை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்றால், அல்லது இந்த பட்டணத்தை நீங்களே பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இவர் கடிதம் எழுதுவது போல ஒரு கடிதம்
தன்னுடைய நாட்டு மன்னனுக்கே வந்தது. அந்த கடிதத்தை படித்தவர்